ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோங்க. இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது. இன்றைக்கி T20 வேர்ல்டு கப் நாங்கள் அடித்து எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் நாட்டுக்கு நாங்கள் பெருமை சேர்ப்போம். கண்டிப்பாக நாங்கள் T20 வேர்ல்டு கப் அடித்தா நிறைய இந்திய ரசிகர்களுக்கு ஒரு மன உடைச்சலாகும். அது நாங்கள் காத்துட்ருக்கோம் அதை பண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்திய அணியை பழி வாங்குவோம். இந்திய அணி ரசிகர்களை சீண்டி பேசியிருக்காருங்க. நம்ம எப்படி சொல்லுது, முன்னாள் சிஎஸ்கே அணி நட்சத்திர வீரர்னு சொல்லுவாங்க. இப்போ நியூசிலாந்து அணிக்கு நட்சத்திர ஆல்ரவுண்டராக இருக்கும் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்தியாவுக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. ரசிகர்களுக்கு தூண்டி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, போட்டிக்கு முன் பத்திரிக்கை சந்திப்பில் கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் பழி வாங்கி தீருவோங்க. இந்த பழி எங்கே வாங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோன்னா, லாஸ்ட் டைம் சாம்பியன் ட்ராஃபியில் நாங்கள் இந்தியா எதிராக ஃபைனலில் விட்டோம். அது எங்கள் மைண்டில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு சேர்த்து வச்சு இந்த போட்டி நாங்கள் பழி வாங்குவோம். இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க. அவங்க நல்ல அணி தான் ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் எந்த ஒரு அணியும் பெரிய அணியை நினைக்கிறது இல்லை. இங்கிலாந்து அணி எதிராக அவங்களோட பேட்டிங் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் நல்ல பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாலே நாங்கள் வெற்றி பெறுவோம். கோப்பையை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் வெற்றி பெறது சில ரசிகர்கள், இந்திய ரசிகர்கள் முக்கியமாக ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வருத்தத்தை கொடுக்க தான் நாங்கள் இன்னைக்கு போட்டியில் களம் இறங்குறோம். கண்டிப்பாக எங்கள் கேப்டன் சாந்தனர் சொன்ன மாதிரி இந்திய அணி ரசிகர்களை மீண்டும் நாங்கள் சைலண்ட் செய்வோம். அது நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இன்றைய போட்டியை நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா தலைவன் கொஞ்சம் ஓவராகவே வாய் அடியிருக்காருன்னே சொல்லாங்க. ஓகேங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இந்திய அணி ரிவெஞ்சு கொடுக்குற நேரமாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா டெஸ்ட் வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் நம்ம நியூசிலாந்து அணிக்கு எதிராக தோற்றுருக்கோம். அப்புறம் அந்த செமிஃபைனலில் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தோனி ரன் அவுட் எல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்குறாங்களா இந்தியான்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய மேட்ச் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருமே ஏன் இந்தியாவை சீண்டி பார்க்குறதே ஒரு வேலையாக வச்சுட்ருக்காங்கன்னு தெரிலங்க. ஏன்னா முன்ன பேட் கமெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா அணி எதிராக ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் ஃபைனலில் வரும்போது நாங்கள் இந்திய ரசிகர்கள் சைலண்ட் செய்வோம்னு சொல்லிட்டு இந்தியா ரசிகர்களை சீண்டினார். கோப்பையை வென்றாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஏன் அவங்க சீண்டுறாங்க? அதே பாகிஸ்தான் வீரர்களும் சரி, இப்போ நியூசிலாந்து வீரர்களும் இந்திய அணியை சீண்டி பார்த்தே வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்திய அணி எப்படி சொல்கிறது, ரிப்ளை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லாங்க. ரிப்ளை கொடுக்காமலாம் இல்லை. சூரியகுமார் அதுவும் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், வேறு எதனா மாற்றி சொல்லுப்பா, இதே அப்போ எல்லோரும் சொல்லுங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கலாய்ச்சி விட்ருக்காரு. பார்க்கலாங்க, அது மேட்ச்சில் காட்டணும், வாயில் காட்டக்கூடாது. இன்றைக்கி கண்டிப்பாக இந்தியாவை ஒன் சைடாக அடிக்கிறோம், கோப்பையாக தூக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் பொறுத்து இந்த பாருங்கள். கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவை எப்படி சொல்கிறது, ஜேஷ்டு பேர் ரசிகர்கள் வச்சு செய்ய போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி பெறுவா பெறாதா? இன்றைக்கி உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.